மக்கள் நடக்குது. மக்கள் வந்து வார்டு கமிட்டி மீட்டிங் யாரை வச்சு நடத்துறீங்க? இந்த தொகுதி எம்எல்ஏ நான். எனக்கு தகவல் சொல்லாம நடத்துறது கொஞ்சம் அதிகாரம் யார் கொடுத்து? நீ யாரு இன்சார்ஜ்? நீ யாரு? நீ என்ன பதவியில் இருக்கிற? இந்த அதிகாரியா? யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? முதலமைச்சர் என்ன சொல்றாரு? எல்லா அதிகாரியும் கூட்டு வச்சு நடத்த சொல்றாரு இல்லையா? நீ எப்படி உங்க விருப்பத்தை நடத்துற? யாருக்கு நடத்துற? யாரை கேட்டு நடத்துற நீ? இதை இது வரைக்கும் சேலம் மாநகராட்சியில் நடக்கிற ஒரு கூட்டத்தோடு என்ன கூட்டத்தில் யாருமே இல்லை. இங்கே இப்போ எப்படினாங்க கூட்டம் எதுக்காக கூட்டம் நடத்துறது? மக்கள் குறைகளை கேட்கறது. இங்கே எத்தனை மக்கள் உட்காந்துக்கிறாங்க? எத்தனை மக்கள் உட்காந்துருக்கீங்க? இப்போ எங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு பிச்சையில் சொன்னால் அழ மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு எம்எல்ஏ ஏடிசி நகரில் பிச்சை சார் வார்டு கமிட்டி கூட கேன்சல் பண்ணி நடத்தக்கூடாது. வார்டு கமிட்டி நடத்தாத சொல்லுங்க. இல்லைங்க, வார்டு கமிட்டி கூப்பிடுறதுக்கு எனக்கு எம்எல்ஏ கூப்பிடல. அவங்க உங்க விருப்பத்துக்கு நடத்தக்கூடாது. அதிகாரி விருப்பத்தை நடத்தக்கூடாது. அதிகாரி நடத்தக்கூடாது. கூட்டத்தை கேன்சல் பண்ணுங்க. கூட்டத்தை நடத்தாதீங்க. சரிங்க, நான் கேட்கறேன் உங்களுக்கு இப்ப இது வரைக்கும் நம்ம ஏதாவது சொல்லிடுது பிச்சல்றது மண்டது சொல்ல செய்யறாங்களா? ஏதாவது சொல்லிருக்காங்களா சொல்லுங்க. எதுவுமே செய்யலைங்க. எதுவுமே செய்யல. நான் ஒரு எம்எல்ஏ சொல்றேன். எம்எல்ஏ சொல்றேன். ஏங்க காலையில வர இருக்கட்டுங்க. ஏன்னா சொல்லலாம் எம்எல்ஏ இந்த பகுதியில் தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஆமா எப்படி எங்க என்ன செய்யறாங்க? அவர் ஏடிசி ஏசிபி சொல்லி 10 முறை கேட்டேன். நீ ஒரு எஸ்ஓ தானே? ஏன் விடல? ஏன் விடல? எஸ்ஓ ஏன் விடல? ஏன் விடல? காசு கொடுத்து 2000 பணம் கொடுத்தா சுத்தப்படுத்துறாங்க. எது எம்எல்ஏ பண்ணல பண்ணுவாங்க? எம்எல்ஏ பண்ணல இரு நான் எம்எல்ஏ கக்கூ சொல்றது எம்எல்ஏ பண்ண முடியுமா? கக்கூ சொல்ற எம்எல்ஏ பண்ண முடியும். குப்பாளர் எம்எல்ஏ பண்ண முடியும். குப்பாளர் எம்எல்ஏ ரேஷன் கடை கட்டுறதுக்கு இடம் கேட்கற கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ரேஷன் கடை கேட்டதுக்கு நான் இந்த 5வது ரேஷன் கடை கட்டுறதுக்கு 3 வருஷமா கேட்டுருக்கிறேன். ராஜரா நகருக்கு தனியார் ரேஷன் கடை பிரிச்சுட்டேன். எனக்கு கட்டுறதுக்கு ஒரு இடம் கொடுன்னு கேட்கற கொடுக்க மாட்டேங்க. மாநகராட்சியில் மாநகராட்சி என்ன உங்களோட சொத்தா? உங்க சொத்தா? மாநகராட்சி உங்க சொத்தா? அதிகாரி உங்க சொத்தா? இல்லைங்க, உங்க சொத்தா மாநகராட்சி. இங்க ராஜா நகருக்கு நான் தனியார் ரேஷன் கடை பிரிச்சுட்டேன். பிரிச்ச ரேஷன் கடை வாடகை கடை வச்சிருக்கிறோம். இங்க கட்டி கொடுக்க சொல்லி கேட்கறேன். கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கட்டி கொடுக்க சொல்லி கேட்கறேன். கட்டி கொடுங்க. கட்டி கொடுக்க இடம் கொடுக்க மாட்டேன். 16 லட்சம் பணம் கொடுத்துட்டேன். 16 லட்சம் பணம் கொடுத்துட்டேன். 16 லட்சம் பணம் கொடுத்துருக்கிறேன். அது கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சாமராஜ் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சாமராஜ் நிதி நான் கொடுக்குறேன். வார்டு கமிட்டி மீட்டிங் நான் இந்த வார்டுல இருக்கிறேன். என்னைய கூப்பிடல. நான் இந்த வார்டுல கமிட்டி மீட்டிங் என்னைய கூப்பிடல. என்ன கூப்பிடல. யாரை கூப்பிடல? என்ன முறையா கூப்பிட்டு கூட்டணும். முதலமைச்சர் இங்க எங்க அம்மா முதலமைச்சர் நீங்க பார்க்க முடியாது. நான் பாக்குறேன். முதலமைச்சர் என்ன சொல்ல தெரியுமா? சார் நீங்க கேட்டுங்க. முதலமைச்சர் என்ன சொல்ல தெரியுமா? முதலமைச்சர் என்ன சொல்ல தெரியுமா? முதலமைச்சர் முதலமைச்சர் அண்ணன் பேசுறாரு. பேசுங்க. அவர் பேச வேண்டிய அவருக்கு நீ பேசுனா நான் பேசுனா அவர் பேசுற எல்லாம் சத்தம் தான் பேசுங்க. அது சத்தம் தான் வரும். அவர் பேசிட்டு முதலமைச்சர் என்ன சொல்றாரு? முதலமைச்சர் என்ன சொல்றாரு? அண்ணன் பேசுங்க பாருங்க. இல்ல முதலமைச்சர் சுட்டு புடியா? நீ சுட்டு புடியா? பேசிதான் பாருங்க. சுட்டு புடியா? அவர் அண்ணன் பேசிட்டு சொல்லிட்டு நீ என்ன கட்டிட்டு இருக்கற? நான் எழுதுறேன். நான் எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ. அந்த தொகுதி எம்எல்ஏ நானே. இது வரைக்கும் நான் தொகுதி மக்களுக்கான உரிமை பிரச்சனை கேட்டுக்கிறேன். நீங்க பேசுறீங்க. இருங்க தொகுதி மக்களுக்கு பிரச்சனை இருனா தொகுதி மக்களுக்கான ஒரு பிரச்சனை கேட்டுக்கிறேன். தொகுதியில எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. கக்கூஸ் கட்ட முடியல. டிச்சு கட்ட முடியல. டிச்சு கட்டுறதுக்கு பணம் கேட்டா பணம் இல்லைங்கிறாங்க. டிச்சு கட்டுறதுக்கு பணம் கேட்டா பணம் இல்லைங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு வார்டு கூட்டம் போடுறீங்க? வார்டு கூட்டம் எதுக்கு போடுறோம்? வார்டு கூட்டம் போடக்கூடாதுங்க. வார்டு கூட்டம் ஏங்க நான் என்ன சொல்றேன்? வார்டு கூட்டம் எதுக்கு போடுறது? மக்களுடைய தேவைகளை அறிவதற்காக. ஏடிசி நகர்ல பாலம் சுதந்திரம் அடைஞ்சது கேட்டு இருக்காங்க. அருண் நகர் பாலம் உடைஞ்சு போச்சு. நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அதை கட்டி கொடுன்னு கேட்கிறேன். அது ஒண்ணு போல கட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. டிச்சு போட்டு கொடுங்க. வேற எதுவுமே வேணாம். சாக்கடைக்கு வேணும்னு கேக்குறேன். சாக்கடை கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கேயுமே சாக்கடைங்க. சரி எம்எல்ஏ ஒரு கவுன்சிலரா சொல்றேன். சொல்லுங்க. உங்களுக்கு ஹைவே எல்லாம் நீங்க போட்டு கொடுங்க. உங்களுடைய ஃபண்ட்ல இருந்து எங்களுக்கு அதெல்லாம் அம்மா அது எனக்கு தெரியுமா? 3.5 கோடி நான் பணம் வேண்டும்னே. 3.5 கோடி நான் பணம் வேண்டும்னா நான் இப்ப அருண் நான் அழகா ஒரு பெரிய பாலம் பெரிய ரோடு போட்டுருக்கிறேன்.
அருண் பெரிய ரோடு போடுறேன். அம்மா இந்த அரசியல் என்கிட்ட பண்ணாதீங்க, இந்த அரசியல் என்கிட்ட பண்ணாதீங்க. உங்களை விட அரசியல் எனக்கு கவனம் தெரியும். உங்களை மாதிரி அம்மா இந்த பாலம் யார் கொண்டு வந்தது? ஐயர் பாலம் நான் சட்டமன்றத்தில் பேசி நான் கொண்டு வந்தேன். பூஜை போடுறீங்க, திறப்புலா பண்றீங்க, என்ன கூப்பிடல. இந்த ரோடு யார் போட்டா? 3.5 கோடி ரூபா சட்டமன்றத்தில் நான் பேசி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ஒரு பெரிய ரோடு இப்பவும் பேசிட்டு ஹைவேஸ்க்கு ஹைவேஸ்ல ரெடி ஆயிரும். ஹைவேஸ்ல பேசிட்டு ரெடி ஆயிரும். என்ன பேசுறீங்க? சும்மா அவருடைய படம் பிடிக்கிறதெல்லாம் எனக்கு ஆகாதுங்க. படம் பிடிக்கிறது எனக்கு ஆகாதுங்க. ஏடிசி பாலம் எத்தனை வருஷமா உடஞ்சிருக்கு? இருங்க, ஏடிசி பாலம் எத்தனை வருஷம் உடஞ்சிருக்கிறேன்? நான் ஏடிசி பாலம் எத்தனை வருஷம் உடஞ்சிருக்கிறேன்? கவுன்சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது அவங்க அப்பமோட சொத்து நினைக்கிறாங்க. இந்த டிவிஷனை ஏன் சொல்லுங்க, எங்க அப்பமோட சொத்து இல்ல, அவங்க அப்படி சொத்து இல்ல. மக்கள் ஓட்டு போட்டு வர்றது சும்மா நம்ம சீன் போடுறதா வேண்டாம். மக்களுக்கு செய்யுங்க, மக்களுக்கு செய்யுங்க, மக்களுக்கு செய்யாத. நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு இங்க வந்து? எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு மாசம் ஆச்சு இல்ல? ஒரு மரியாதைக்கு நான் எத்தனை மாதிரி கேட்டுக்கிறேன், கவர்மெண்ட் உங்க கவர்மெண்ட் நீங்க இப்ப என்ன முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறீங்களா? முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறீங்களா? அம்மா முதலமைச்சர் நல்லா பண்றாரு, முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறாங்க. இந்த மண்டல தலைவர் முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறாங்க. முதலமைச்சர் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாங்க? ஐவேஸ் யார் கொடுக்கணும்? ஐவேஸ் முதலமைச்சர் கொடுக்கணும். முதலமைச்சர் குற்றம் சாட்டுறாங்க. நல்ல முதலமைச்சர், முதலமைச்சர் நல்ல முதலமைச்சர். முதலமைச்சர் குற்றம் சாட்டுறாங்க. முதலமைச்சர் குற்றம் சொல்றீங்க, முதலமைச்சர் குற்றம் சொல்றீங்க. மண்டல தலைவர் முதலமைச்சர் குற்றம் சொல்றாங்க. மண்டல தலைவர் முதலமைச்சர் குற்றம் சொல்றாங்க. முதலமைச்சர் குற்றம் சொல்றாங்க. முதலமைச்சர் குற்றம் சொல்றாங்க. மண்டல தலைவர் முதலமைச்சர் குற்றம் சொல்றாங்க. இது வன்மையா கண்டிக்கிறேன், முதலமைச்சரை குற்றம் சாட்டுகிற மண்டல தலைவரை வன்மையாக இந்த கிராம சபையில கண்டிக்கிறேன். இது ஊராட்சி வார்டு சபையில மண்டல தலைவரை கண்டிக்கிறேன். மண்டல தலைவரை கண்டிக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். மண்டல தலைவர் முதலமைச்சர் இங்க பாருங்க. இப்ப ஆத்துக்காடு ரோடு ஆத்துக்காடு ரோடு இருமா ஆத்துக்காடு ஓட்டு போட்டு முதலமைச்சர் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இவங்க முதலமைச்சர் திட்டுறாங்க, முதலமைச்சர் திட்டுறாங்க. என்ன பண்றது? முதலமைச்சர் திட்டுறாங்க, மண்டல தலைவரை வன்மையாக கண்டிக்கிறோம். முதலமைச்சர் மண்டல தலைவர் அரசியல் பண்றாங்க. என் வீட்டுக்கிட்ட வந்து கூட்டம் போட்டுக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்தி என் மக்கள் சீன் போடுறாங்க. இந்த பகுதியினுடைய முதலமைச்சர் மண்டலத்தை கண்டிக்கிறேன். செய்யும் மண்டல தலைவரை கண்டிக்கிறேன். முதலமைச்சர் அவமரியாதை செய்யும் மண்டல தலைவரை கண்டிக்கிறேன். இல்ல சார், அவமரியாதைப்படுத்த என் வீட்டு கூட்டத்தை போட்டு நான் அவமரியாதைப்படுத்தாங்க. என் வீட்டுக்கிட்ட கூட்டத்தை போட்டுக்கிட்டு ஹைவே இருக்கிறது முதலமைச்சர் இருக்குது. முதலமைச்சர் பேசிட்டேன். அதனால நீ வந்து முதலமைச்சர் கண்டிக்கிறீங்க. முதலமைச்சர் அவமரியாதைப்படுத்துங்க. முதலமைச்சர் அவமரியாதைப்படுத்துங்க. மக்கள் தானே பேசும், அது பேசும். நாங்க 2 பேரும் நீ பேச எல்லாம் பேசுவோம், நீ பேச எல்லாம் பேசுவோம், நீ பேச எல்லாம் பேசுவோம், நீ பேச எல்லாம் பேசுவோம். சரி, எழுந்து உட்கார்ந்து பேசுவோம். தாளம் உட்காருமா, தாளம் உட்காருமா. மண்டலம் வார்டு போய் கீழே உட்காந்து எல்லாரும் உட்காருங்க. சரிங்க சார்.
இப்ப முதலமைச்சர் ஏப்பா இங்க பாருங்க, முதலமைச்சர் வந்து நாங்கள் கேட்டது இங்க பாருங்க, இப்ப ஆத்துக்காடு ரோடு நான் கேட்டு தப்பான தகவலை ஒரு எம்எல்ஏ பதிவு செய்யறாரு. தப்பான தகவலை தப்பான தகவலை சொல்றாரு. தப்பான தகவலை சொல்றாரு. அதாவது எங்கேயுமே யாரும் போய் நிறுத்த முடியாது. அது அவரா சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தப்பான தகவலை இங்க பதிவு செய்யறாரு. வரலாற்று பதிவு செய்யறாரு. தப்பான தகவலை பதிவு செய்யறாரு எம்எல்ஏ. தப்பான தகவலை எம்எல்ஏ பதிவு செய்யறார். தப்பான தகவலை எம்எல்ஏ பதிவு செய்யறார்.